டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நீர் கல்லணை வந்தடைந்தது. இதையடுத்து நேற்று தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் திறந்து வைத்தார். கல்லணையில் இருந்து முதற்கட்டமாக காவிரி மற்றும் வெண்ணாற்றில் வினாடிக்கு தலா 1500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 500 கன அடி, கொள்ளிடத்தில் வினாடிக்கு 400 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கான தொடக்க பணிகளை செய்யவும் சுமார் 13 லட்சம் ஏக்கர் பரப்பு பாசன வசதி பெற உள்ளது. தண்ணீர் கடைமடை வரை சென்று சேரும் வகையில் 98 கோடி ரூபாய் மதிப்பில் 5021 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரும் பணிகள் நடந்து முடிந்துள்ளன. குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நடப்பாண்டு மகசூல் அமோகமாக இருக்கும் என மகிழ்ச்சி தெரிவித்துள்ள விவசாயிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆண்டு குறுவை ஒரு பெரிய மாபெரும் அமோக மகசூலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் கூட இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தூத்தல் இருக்குது. இந்த ஆடி காற்றுலாம் பெரிய அளவுக்கு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமாக காற்றுங்கிறது நல்ல இந்த ஆண்டு பிரமாதமாக இருக்குது. அதனால் மழை தண்ணீர் இந்த வருஷம் எந்த கெடுதலும் பண்ணாது, இது வாழ வைக்கும். அதனால் ஏற்கனவே நாங்கள் முன்பட்ட குறுவை சாகுபடி நடந்திருக்கு, கோடை சாகுபடி நடந்திருக்கு. முப்போகங்கிறது 4-5 போகமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. அந்த முறையில் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாம் மந்திரிகள் வருவாங்க, இல்லைன்னா கலெக்டர் வருவாங்க, இப்படி திறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு மட்டும்தான் முதல்வரே திறந்துருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது என்னென்னா தூர்வாரு பணியெல்லாம் ஓரளவு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இந்த 100 நாள் வேலை என்பது அவசியம் கொடுக்கணும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் பாதி பேத்துக்கு வந்திருக்கு, வராமல் இருக்குது. அதை முழுசாக கொடுத்தா விவசாயத்துக்கு தங்கு தடை இல்லாமல் விவசாயம் பண்ணுவாங்க விவசாயிகள். தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஜராஜ சோழன் மணிமண்டபம் பகுதியில் இருந்து மேரிஸ் கார்னர் ரயில் நிலையம், மாநகராட்சி அலுவலகம் வழியாக நடந்து சென்ற அவர் வழிநெடுக ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணா சிலையின் எதிர்ப்புறம் அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் 9 அடி உயர முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராஜா சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். அங்கு 1194 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.